வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல். இன்றைய தலைப்பு, நல்ல வாழ்க்கை துணை அமைய மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவை என்று பார்ப்போம். தற்போதைய அமைப்பில் திருமண பொருத்தம் என்பது பணப்பொருத்தம், வீட்டு பொருத்தம் மட்டுமே மேலோங்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒரு பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு ஆணின் நட்சத்திரம் பொருந்துகிறார் என்று பார்ப்பவர்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெண்ணின் நட்சத்திரம் முன்னுரிமை தரப்படுகிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய தலைமுறையோ பணப்பொருத்தம், வீட்டு பொருத்தத்திற்கு மட்டுமே முன்னுரிமை தரப்படுகிறது. இதில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு என்னவென்றால், ஒரு பெண்ணின் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களுக்கு ஒரு ஆணின் ஜாதக கட்ட கிரகங்கள் எதிர்வினை தாக்கங்களை அதிகரிப்பு செய்கிறதா அல்லது அது தன்னுடைய தாக்கங்களே இல்லாமல் செய்கிறதா என்பதை கட்ட பொருத்தத்தின் மூலம் அறியலாம். ஆனால் இன்றைய காலத்தில் கட்ட பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பதால் தான் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் நிம்மதியற்ற மனதையும் ஏற்படுகிறது. தற்போது திருமண தோல்விகள் அதிகம் உள்ளது தற்போதைய காலங்களில். ஏனெனில் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருப்பதால் இரு பேருக்கும் ஜோதிட ரீதியாக சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் புரிதல் இல்லாத, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை துணை அமைப்பே மேலோங்கும். பல வகையான முயற்சிக்கு பிறகும், பல வகையான ஜாதக பரிவர்த்தனைக்கு பிறகும் கூட திருமணத்தில் கடுமையான பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏற்படுகிறது. ஏனெனில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தான் திருமண முறிவை நோக்கி பயணம் செய்கிறது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது சில வகையான திருமண வாழ்க்கைக்கு தேவைப்படும் நுணுக்கமான சில அமைப்புகளை பார்க்க வேண்டும். நீங்கள் ஜாதக கட்ட பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் தராமல் செய்யப்படும் திருமண வாழ்க்கை எந்த அளவிற்கு எதிர்வினை தாக்கத்தை தரப்போகும் என்ற அமைப்பு பிற்கால வாழ்க்கையில் அவர்களுக்கு மேலோங்கும். இந்த கட்ட பொருத்தத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அமைப்பிற்கும் பின் விளைவுகள் என்று ஒன்று உள்ளது. அதுதான் மனதிற்கு பொருத்தாத, மனப்பொருத்தம் இல்லாமல் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், பாதிப்புகள், ஒருவர் உயிரவே மாய்த்து கொள்ளும் நிலைமை. இது அனைத்தும் கட்ட பொருத்தத்தின் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரியும். ஏனெனில் ஒரு ஜாதக அமைப்பிற்கு அதில் உள்ள கிரகங்கள் எதிர்வினை தாக்கங்களே மேலோங்கி செய்கிறது. நீங்கள் கட்டத்தை பார்க்காமல் செய்யப்படும் திருமணம் சில காலத்திலேயே பிரச்சனைகள் உண்டு பண்ணி பல்வேறு வகையான அசிங்கம், அவமானம் இரு குடும்பத்திற்கும் மேலோங்கி நிற்கும். ஜாதக கட்டத்தில் மிக முக்கியமாக ஒருவரை புரிந்து கொள்ளும் அமைப்பாக லக்னாதிபதி நண்பராகவும் ராசி அதிபதி நண்பராகவும் இருக்க வேண்டும். தசாநாதர்கள் கடும் பகைவராக இல்லாமல் இருப்பதும் காலச் சிறந்தது. ஆண்களாக இருந்தால் 2, 7ஆம் இடம் சுத்தமாக இருப்பது, 2, 7ஆம் அதிபதியை எந்த கிரகங்கள் பார்க்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். பொதுவாக ஆண்களுக்கு கிரகங்கள் ரீதியாக கலத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கிறான், சுக்கிரன் பங்கப்படாமல் இருந்தாலே ஒத்துழைப்பு தரக்கூடிய வாழ்க்கை துணை அவருக்கு கிடைக்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பங்கப்படாமல் இருத்தல் நல்லது. மேலும் பெண்களுக்கு 2, 7, 8ஆம் இடம் அதிக பாதிப்பு இல்லாமல் கடுமையான பாவிகள் பார்க்கப்படாமல் இருந்து சிறப்பான வாழ்க்கை துணை அவர்களுக்கு அமையும். மேலும் உங்களுடைய லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் திரிகோண அமைப்பில் இருப்பது நல்ல வாழ்க்கை துணையை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு துணையாக இருப்பார். இதற்கும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். மகர லக்கினம், இது ஒரு ஆண் ஜாதகம். சுக்கிரன் பங்கப்படாமல் இருத்தல் நன்று. மேலும் 2ஆம் இடம் கும்பம், சனி பகவானும் 7ஆம் இடம் கடகம் சந்திரனும் பங்கப்படாமல் இருத்தல் மிக நன்று. ஆணாக இருந்தால் 2ம் 7ஆம் இடமும் சுக்கிரனும் நன்றாக இருத்தல் உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அருகில் இருப்பது மிகச் சிறப்பு. இந்த இருவருக்கும் திரிகோணத்தில் அமைவது மிகச்சிறந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்திற்கும்
நண்பரான அமைப்பை கொண்ட ஜாதகத்தை நீங்கள் பொறுத்தல் மிகவும் பிரச்சனை இல்லாத முன்னேற்ற துவத்த மீளம் அமைப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களுடைய ஜாதகத்தில் 2ம் 7ஆம் இடம் 6, 8, 12இல் மறையாமல் இருக்க வேண்டும். அவர்களின் தொடர்பு இல்லாமல் இருத்தல் நல்ல வாழ்க்கை துணையை உங்களுக்கு அமைத்து தரும். மேலும் மிக முக்கியமான அமைப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி யாருடன் சேர்க்கை பெறுகிறாரோ அவர்கள் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியை வெற்றியை உங்களுக்கு பெற்றுத் தருவார்கள். இந்த அமைப்பு நல்ல மேன்மையான அமைப்பை உங்களுக்கு தரும். அவர்கள் மூலம்தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ அந்த அமைப்பில் இருந்தால் இணைபிரியாத அமைப்பை உங்களுக்கு தரும். மேலும் 2 மற்றும் 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் தொடர்பு கண்டால் மகிழ்ச்சியான திருமணம் உங்களுக்கு அமையும். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி எந்த கிரகங்களின் மூலம் இணைகிறாரோ அந்த காரக உறவுகளின் மூலம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் தருவார். பொருளாதார முன்னேற்றம் மூலம் அவர்களுக்கு வளர்ச்சியும் பெற்று தருவார். 9ஆம் அதிபதியின் வீட்டில் 2 மற்றும் 7ஆம் அதிபதி அமர்வது இணைவு தொடர்பு பார்வை பெறுவது இணைபெறியா திருமண வாழ்க்கையை பெற்றுத்தரும். மனமகிழ்ச்சி தரும் மற்றும் குடும்ப உறவை உங்களுக்கு அமைத்து தரும். 7ஆம் அதிபதி பாவக்கரங்களாக இருந்தாலும் 9ஆம் அதிபதியின் தொடர்பு ஏற்படும் போது முரண்பாடு கொண்ட மனைவியாக இருந்தாலும் இணைபிரியாத மனமகிழ்ச்சி தரக்கூடிய வளர்ச்சி நோக்கி பயணம் செய்யக்கூடிய மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். துர்சானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் இடம் தொடர்பு இணைவு பெறக்கூடாது. இவர்களிடம் இணைவு பெறும் கிரகம் தேவையில்லாத பாதிப்பு, மனச்சங்கடம், பிரச்சனை, அவமானம், கஷ்டம் இவற்றை மேலோங்கி தரும். கால புருஷ தத்துவத்தில் துலாம் ஒரு சுபகிரகம். இந்த வீட்டில் சுபகிரகம் என்றால் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் அமர்வு இல்லறம் நல்ல வாழ்க்கை துணை தரும். மனதை புரிந்து கொண்ட மன வாழ்க்கை திருமணம் பின்னாடி நல்ல முன்னேற்றம், திருமண முடிவு இல்லாத அமைப்பையும் உங்களுக்கு தரும். நீங்கள் பணத்திற்கோ வீட்டிற்கோ கொடுக்கும் முக்கியத்துவத்தை கட்டப்படுத்தத்திற்கு கொடுத்து பாருங்கள். முன்னேற்ற பாதையும் மிகச்சிறந்த வாழ்க்கையும் அனைத்தும் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். நல்லதொரு இல்லறம் அமைய மிகச்சரியான ஜாதகத்தை தேர்ந்தெடுங்கள். இல்லறம் நல்லறமாக அமையட்டும். இது போன்ற ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய மேன்மையான கருத்துக்களையும் தெரிவிங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நேயர்களே.